அன்புள்ளம் கொண்ட பாசமிகு சகோதர சகோதரிகளே, அன்பு தங்கைகளே, இன்றைய முதல் வாசகம் திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டு நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. 3ஆம் அதிகாரம் 1-6 மற்றும் 14 முதல் 22 முடிய. திருவெளிப்பாட்டு நூலை நாம் நன்றாக வாசித்தோம் என்றால் அடிக்கடி இடம் பெறுகிற ஒரு கருப்பொருள் மனம் மாறு என்பதுதான். மீண்டும் மீண்டுமாக இந்த வாக்கியம் இடம்பெற்று கொண்டே இருக்கும். இன்றைய முதல் வாசகத்திலே பாருங்கள், 2 முறை வருகிறது. நீ கற்றதையும் கேட்டதையும் நினைவில் கொள், அவற்றை கடைபிடி, மனம் மாறு என்று கடவுள் சொல்லுகிறார். அதே போல மீண்டுமாக அவர், நான் யார் மீது அன்பு செலுத்துகிறேனோ அவர்களை கண்டித்து திருத்துகிறேன், ஆகவே நீ ஆர்வம் கொண்டு மனம் மாறு. திருவெளிப்பாடு நூல் 2ஆவது அதிகாரம் 5வது வசனத்தை நீங்கள் படியுங்கள். நீ என் நிலையிலிருந்து தவறி விழுந்து விட்டாய் என்பதை நினைத்து பார், மனம் மாறு. மீண்டும் 9வது அதிகாரம் 20வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீர்கள் என்றால் அங்கும் மனம் மாற்றத்தை பற்றிய அழைப்பு. அதே போல 16வது அதிகாரம் 9வது வசனத்தை பார்த்தீர்கள் என்றால் மீண்டுமாக, உடனே மனிதர் கடும் வெப்பத்தால் எரிக்கப்பட்டனர். இந்த வாதைகள் மீது அதிகாரம் கொண்டிருந்த கடவுளின் பெயரை அவர்கள் பழித்தார்களே தவிர மனம் மாறி அவரை போற்றி புகழவில்லை. மனம் மாற்றம்தான் திருவெளிப்பாடு நூலினுடைய ஒரு முக்கியமான மைய பொருளாகவே இருக்கிறது. இன்றைய முதல் வாசகத்தில் சர்திஸ் என்ற ஒரு நகரை பற்றி பேசப்படுகிறது. தமிழிலே சர்தை என்று அதை சொல்லுகிறார்கள். கிரேக்க வார்த்தை சர்திஸ். இந்த நகர் கிரேக்க நகரில் ரொம்ப ஃபேமஸான ஒரு சிட்டி, ரொம்ப ஃபேமஸான சிட்டி. எல்லா வாணிபம் நடைபெறுகிற இடம். அதனுடைய சாலைகளே அருமையாக இருக்கும். எல்லா சாலைகளும் இணைக்கிற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு நகரமாக இருந்தது. எல்லாரும் விரும்பி போய் தங்குகிற ஒரு இடமாக இருந்தது. புகழ்பெற்ற ஒரு இடமாக இருந்தது. பணம் அங்கு கொளித்தது. எந்த அளவுக்கு என்றால் ஏசியா மைனரில் முதல் காயின் அங்குதான் கண்டுபிடிக்கப்பட்டது என்றால் பார்த்து கொள்ளுது. ஸோ பணம் உருவான இடமாக அது பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட அந்த சர்தை நகர் இப்பொழுது அழிவுக்கு தயாராக இருக்கிறது என்பதுதான் இன்றைய முதல் வாசகத்தினுடைய பொருளாய் இருக்கிறது. பாருங்கள், சர்தையை பற்றி அவர் சொல்லுகிறார். அந்த நகரை பற்றி எப்படி கடவுள் பேசுகிறார் பாருங்க. உன்னை பற்றி நான் அறிவேன், உன் செயல்களை எல்லாம் நான் அறிவேன். நிறைய சம்பாதிக்கிற, நிறைய பேர்லாம் எடுத்துட்ட, ரொம்ப புகழ்பெற்ற இடமா இருக்குது, எல்லாரும் உன்னை தேடி வராங்க, உன் நகரிலே பெரிய பெரும் பாதைகள் இருக்கின்றன, எல்லாம் ஓகே. ஆனால் ஒரு விஷயத்தை நீ மறந்துடாதப்பா, நீ பெயரளவில் தான் உயிரோடு இருக்கிறாய். கேட்கவே டெரரா இருக்கு பாரு. உனக்கு பயங்கரமான புகழ் இருக்குதுப்பா, அந்தஸ்து இருக்குது, நிறைய பணம் வச்சிருக்கிற, எல்லாம் ரைட்டு. ஆனால் நீ பெயரளவிலே உயிரோடு இருக்கிறாய். நகருக்கு கடவுள் சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள். நீ பெயரளவில் தான் உயிரோடு இருக்கிறாய், உண்மையில் இறந்து விட்டாய். யாருக்கும் தெரியல அது நீ இறந்தது. இது அப்படியே பின்னாளில் வருகிறது. அரசர் சைரஸ் அந்த நகரை முற்றுகையிட யோசனை பண்ணுகிறார். அதனுடைய மதில் சுவர்கள், அந்த சர்தை மதில் சுவர்கள் மிகப்பெரிய உயரத்தில் இருக்கிறது. அதனால பயமா இருக்குது. நம்ம போனோம்னா எதிரி அட்டாக் பண்ணுவாங்களா, என்ன வியூகம் வச்சிருக்குது இந்த நகர்னு புரியாம முழிக்கிறார் சைரஸ் அரசர். உடனே அதுல சிப்பாய்கள்ல ரொம்ப சிறந்த முன்மதி கொண்டவனை அழைத்து, எப்படியாவது கண்டுபிடிப்பா, எப்படி நம்ம போறது, இந்த நகரை எப்படி கைப்பற்றுறது, ஏதாவது ஒரு ஆலோசனை சொல்லுங்கிறார். அவரு பயங்கரமா அந்த சிப்பாய் படிச்சுட்டு பார்க்குறார். என்ன பார்க்குறாருன்னா, முதல்ல ஒரு ஹெல்மெட்டை தூக்கி போடுறார். ஒரு ஹெல்மெட்டை விழுவுறதை பார்த்துட்டு அங்கே இருக்கிற ஒரு சோல்ஜர் மெல்ல அந்த மதில் சுவர் ஒரு வழியில் அந்த ஹெல்மெட்டை எடுக்கிறார். உடனே இவர் அதான் வழின்னு தெரிஞ்சுட்டு திரும்ப இவங்களுடைய படைகளோடு போய் அதே வழியில் ஏறி எட்டி பார்த்தா மதில் சுவருக்கு அந்தாண்ட ஒரு சிப்பாய் கூட இல்லைங்க.
பாதுகாப்பற்ற நகரமாக இருக்கிறது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? வெளியில பார்ப்பதற்கு பெரிய மதில் சுவர்லாம் இருக்குது, பார்க்க பயங்கரமா இருக்க மாட்டேங்குதுரா. அதான் பெயரளவில் நீ உயிரோடு இருக்கிறாய். வெளியிலிருந்து பார்ப்பதற்கு எல்லாமே சூப்பரா இருக்குது, எட்டி பார்த்தா ஒண்ணுமே இல்லை, யாருமே இல்லை, பாதுகாப்பற்ற நிலை. இதனுடைய அர்த்தம் என்ன? உன்னிடம் செல்வம் இருக்கிறது, புகழ் இருக்கிறது, அந்தஸ்து இருக்கிறது, ஆனால் கடவுளின் பிரசன்னம் இல்லை. எனவே நீ இறந்து விட்டாய். நான் வசனம், நீ பெயரளவில் உயிரோடு இருக்கிறாய், இப்போது இறந்து விட்டாய். எனவே விழிப்பாயிரு. அட்லீஸ்ட் உன்னில் எஞ்சி இருப்பதை உறுதிப்படுத்து. என்னங்க நம்மள்கிட்ட எஞ்சி இருக்கும்? என்ன நம்மள்கிட்ட எஞ்சி இருக்குன்னு தெரியுமா? மனம் மாறுவதற்கான ஆர்வம் மட்டும்தான் எஞ்சி இருக்கும், வேற ஒண்ணுமே நம்மள்கிட்ட இல்லை. எனவே உன் ஆர்வத்தை, கடவுளை நோக்கி வருகின்ற உன் ஆர்வத்தை நீ உறுதிப்படுத்து. அதுவும் இறக்கும் தருவாயில. அந்த மனம் மாறுகிற ஒரு கொஞ்சம் ஆசை கூட இறக்கும் தருவாயில் உள்ளது. எனவே நீ கற்றதையும் கேட்டதையும் நினைவில் கொண்டு மனம் மாறு, மனம் மாறு. அப்படி பண்ணலனா இன்னும் அழகா படிச்சீங்கன்னா வரும் பாருங்க, நீ செய்யறது எல்லாமே நிறைவற்றதாகவே மாறி போகின்றன. எதேதோ ஆரம்பிக்கிறோம், எதேதோ செய்யணும்னு ஆசைப்படுற, ஆனா எதையுமே ஒரு கம்ப்ளீட் பண்ண முடியல. காரணம் என்ன அப்படின்னா, கடவுளின் பிரசன்னம் உன்னில் இல்லை. இதற்கு அப்படியே பாருங்க, இன்றைய நற்செய்தியில இயேசு சக்கேயுவை மீட் பண்றார். சக்கேயுவிடம் சர்தை நகர் போல எல்லாம் இருந்தது. அவர் வரி தண்டுபவராக இருந்தார், பணக்காரராக இருந்தார், எல்லா வசதி வாய்ப்புகளையும் கொண்டிருந்தார். ஆனால் பாருங்கள், உள்ளத்திலே ஒரு நிறைவற்ற ஒரு வாழ்வு. இயேசுவை பார்க்க ஆர்வம், அதான் மனமாற்றத்திற்கான தொடக்க கூறு. இயேசுவை பார்க்க ஆர்வம் கொண்டு அவர் மரத்தில் ஏறுகிறார். அவர் பிள்ளையா இருக்கிறதுனால மரத்தில் ஏறுகிறார் என்ற நிலையில் அல்ல, இந்த உலகத்தை விட்டு என்னை பீத்து கொண்டு இந்த மனிதர்களை விட நான் ஒரு படி மேலோங்கி செல்லுகிற போது நான் கடவுளை காண முடியும் என்ற நிலையிலே தான் அவர் மரத்தில் ஏறுவது அழகாய் உருவகமாய் காட்டப்படுகிறது. ஏதோ பிள்ளையா இருந்தாரு, எட்டி பார்க்க முடியல, அது கதைக்கு நன்றாக இருந்தாலும் சரி, உண்மையில் ஆன்மாவுக்கான கருத்து அதுவல்ல. இந்த உலகத்திலிருந்து உன்னை பீத்துக்கொள். இந்த உலக மக்களை காட்டிலும், சராசரி வாழ்க்கை முறை காட்டிலும் நீ ஒரு படி மேலோங்கி சென்று பார்த்தால் கடவுள் உனக்கு தெரிவார். எட்டி பார்க்கிறார். பார்த்த பிறகு உடனே கடவுள் இயேசு சொல்லுகிறார், சக்கையுவே விரைவாய் இறங்கி வா, ஹரி கம் டவுன், விரைவாய் இறங்கி வா. இதனுடைய அர்த்தம் என்ன? இன்னும் கொஞ்சம் தான் அவன் வாழ்க்கையில இருக்குது. அட்லீஸ்ட் நவ் ரிட்டர்ன் டு த லார்ட் குயிக்லி, சீக்கிரமாக ஆண்டவரிடம் திரும்பி வர வேண்டும். உடனே இயேசுவை பார்த்தவுடன் அவர் சொல்றாரு, என் சொத்தில் உள்ள பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். எதுவுமே அவர் கேட்கலங்க, எதுவுமே அவர் கேட்கல. இயேசு பார்க்குறாரு, அவங்க வீட்டில் 2 பேரும் உட்காடுறாங்க, வெளியில கண்டதை பேசுறாங்க, தப்பு தப்பா பேசுறாங்க, எதுவுமே அவர் காதில் விழுவல. சொத்தில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். பாதியை தான் கொடுக்குறாரு, மீதி என்ன பண்றார்? திரும்ப சொல்றாரு, யார் யாரெல்லாம் நான் ஏமாத்தி இருந்தனோ அவங்களுக்கெல்லாம் 4 மடங்காக திருப்பி தருகிறேன். ஏனென்றால் எனக்கான பாதுகாப்பு இயேசு மட்டுமே, எனக்கான பாதுகாப்பு இயேசு மட்டுமே. சர்தை நகர் புகழ் எல்லாம் இருந்தது, ஆனால் உள்ளே செத்து கொண்டிருக்கும் அவலம் நமது வாழ்வில் கூட இருக்கலாம். இன்று ஒரு உறுதி எடுப்போம், ஆண்டவரிடம் நான் திரும்ப வேண்டும். நம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் சர்தை நகர் அனுபவம் நிச்சயம் இருக்கும். பெயரளவில் இருக்கிறோம், ஆனால் கடவுள் சொல்லுகிறார், இறந்து விட்டாய், இறந்து விட்டாய். எனவே விழிப்பாயிரு, உறுதிப்படுத்தி எஞ்சி இருப்பதை கொண்டு இறை வார்த்தையை ஏற்றுக்கொண்டு மனம் மாறி ஆண்டவரை நம்பு என்கிறார். இன்றே இவ்வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று. ஏங்க, நம்ம எவ்வளோ ஜெபிக்கிறோம், இன்னைக்கே கடவுள் நிறைய விஷயம் தராரா?
நிறைய தருவார். மழையை நிறுத்தணும்னு வேண்டுறோம், உடனே தராரு. சில விஷயங்கள் நம்ம நினைக்கிறோம், ஆண்டவரே ஏன் இன்னைக்கு தரமாட்டீங்க, எவ்வளோ நாளாக வேண்டிகிட்டு இருக்கிறேன், ஏன் இன்னும் கிடைக்கல. பாருங்க, சக்கையுக்கு இன்றே வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று. காரணம் என்ன தெரியுமா? மனம் மாற்றம். மனம் மாறி நாம் கேட்கும் ஜெபங்கள் எல்லாம் அன்றே கிடைக்கும் பலன்களாக மாறி போகும் என்பதை மட்டும் மறந்துவிட வேண்டாம். கண்களை மூடி கரங்களை கொடுத்து சிறு ஜெபம் ஒன்றை நாம் ஏறெடுப்போமா? அன்பு ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோம் அப்பா. இன்றைய தினம் நீர் எங்களை மனமாற்றத்திற்கு அழைப்பு விடுத்திருக்கிறேன். ஆண்டவரே, சர்தை நகர் அனுபவம் எங்கள் வாழ்வில் நிறைய உண்டு. பவுலடியாரை போல உம்மை ஆதாயமாக்கிக் கொள்ள எல்லாவற்றையும் குப்பையென கருதுகிற வாழ்க்கை முறையை நாங்கள் கற்றுக்கொள்ளவும் அவற்றை கடைபிடிக்கவும் வரம் தாரும். ஆமேன்.